நிர்வாகிகளை நியமிக்காத மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தவிக தலைவர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சு நிர்வாகிகளை கலங்கடிச்சிருக்கிறாரு. ஒரு தேர்தல்ல முழு வெற்றி பெற வேணும்னா அடிப்படையில ஒவ்வொரு கட்சியும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா பூத் கமிட்டி போட்டு அதுக்கு நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்க்கிறது தான். என்னதான் மாநில தலைவரும் மாநில அளவிலான நிர்வாகிகளும் வந்து ஓட்டு கேட்டாலும் அந்தந்த வார்டுல இருக்கிற ஓட்டு போடுற பொதுஜனத்தை பூத்துக்கு கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறதும் பூத்துல ஆளுங்கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போடாம தடுக்கிறதும் இவங்க தான். அதனால எல்லா கட்சிகள்லையும் பூத் கமிட்டி அமைக்கிறதுலையும் நிர்வாகிகளை போடுறதுலையும் தான் முக்கிய வேலையா இருக்கும். குறிப்பா தமிழகத்துல இருக்கிற திராவிட கட்சிகள் இதை சரியா செஞ்சுட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். ஆனா தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக கட்சிகள்ல கூட இதுவரைக்கும் இந்த வேலைகளை முழுசா செஞ்சு முடிக்கலன்னு தான் சொல்லணும். இதனாலதான் பல வாக்கு சாவடிகள்ல ஓட்டு குறையறதுக்கு முக்கிய காரணம். இதுல முந்திக்கிட்டு பூத் கமிட்டி அமைக்கிறதுலயும் சரி, நிர்வாகிகள் போடுறதுலயும் சரி தீவிரம் காட்டுறது ஆளுங்கட்சியான திமுக தான்னு சொல்லலாம். கடந்த வருஷமே எல்லா சட்டசபை தொகுதிகளையும் பூத் கமிட்டி அமைச்சதோட நிர்வாகிகளையும் நியமிச்சு அதை கண்காணிக்க குழுக்களையும் அமைச்சிட்டாங்க. போன வருஷம் கட்சி தொடங்கி முதல் மாநாட்டையும் நடத்தி முடிச்சிருக்கிற தவிக கட்சி தலைவர் விஜயும் இந்த பூத் கமிட்டி விஷயத்துல ரொம்பவே தீவிரமா இருக்கிறாரு. இவருக்கு ஆலோசனை செய்யற டீம் பூத் கமிட்டியோட முக்கியத்துவம் பத்தி எடுத்து சொன்னதால மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் நியமனம் பண்ணகையோட பூத் கமிட்டி அமைக்கிறது பத்தி தான் விஜய் நிர்வாகிகிட்ட பேசினாராம். இதனால பல சட்டசபை தொகுதிகள்ல பூத் கமிட்டி அமைக்கலன்னு, நிர்வாகிகள் போடலன்னு புகார்கள் வந்து குவிஞ்சதால விஜய் டென்ஷன் ஆகிட்டாராம். மேலும் பல நிர்வாகிகள் போஸ்டிங் வாங்கினதோட தொகுதியில வேலை செய்யவோ பொதுமக்கள் பிரச்சனைகளை கையில எடுத்து போராடாம இருக்கிறாங்கன்னு புகார்கள் குவிஞ்சிருக்குது. இதனால அவர் வெளியிட்ட அறிக்கையில எல்லா சட்டசபை தொகுதிகளையும் முறையா பூத் கமிட்டி அமைக்கிறதோட நிர்வாகிகளையும் நியமிக்கணும்னு, பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்காத மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்கிறாரு. அதோட மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்ற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிற நிலையில தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகமும் வீடு வீடா போய் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லணும். விஜய் முதல்வர் வேட்பாளராக வந்தா என்ன செய்ய திட்டம் போட்டிருக்கிறாருன்னு எடுத்து சொல்லணும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை நிர்வாகிகள் செஞ்சிருக்கிற வேலைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு கொடுக்கணும். இன்னும் பூத் கமிட்டி நியமிக்காத இடங்கள்ல உடனடியா நிர்வாகிகளை நியமிச்சு தலைமைக்கு அனுப்பி வைக்கணும்னு கண்டிப்பான முறையில உத்தரவு போட்டிருக்கிறாராம். இதை செய்யாத மாவட்ட செயலாளர்கள், கண்காணிக்காத மாநில நிர்வாகிகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்கிறாரு. இதனால மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அரண்டு போய் இருக்காங்களாம். கட்சி தொடங்கினா மட்டும் போதாது, அடிப்படையான பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட முக்கியமான பணிகளை தொய்வில்லாம முடிக்கணும். தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் தான் இருக்கு. அதனால எல்லா தொகுதிகள்லையும் நிர்வாகிகளை போட்டு மக்களை சந்திச்சு அவர்கள் பிரச்சனைகளுக்காக போராடணும். மக்களுக்கு நம்ம மேல முதல்ல நம்பிக்கை வரணும். ஏன்னா இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற திராவிட கட்சிகள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு வராங்க. அதை பத்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நாங்க அப்படி இருக்க மாட்டோம், மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளை கண்டிப்பா நிறைவேற்றுவோம், எப்போதும் மக்களுடைய இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதை முதல்ல நம்ப வைக்கணும். அப்பதான் வரப்போற சட்டசபை தேர்தல்ல அதிக வாக்கு சதவீதம் எடுத்து தமிழகத்துல முக்கியமான கட்சி நாமன்னு நிரூபிக்க முடியும்னு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாராம். பாப்போம் இவங்க என்னதான் செய்ய போறாங்கன்னு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் காத்துட்டு இருக்கிறாங்க.